ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, முடிவல்ல, இது புதிய தொடக்கம்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எது உங்கள் வாழ்க்கையில் முடிவுன்னு நினைக்கிறீங்களோ, அவ்வளவுதான். இந்த வியாதியிலே என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் ஒரு புதிய தொடக்கத்தை தருவார். அவ்வளவுதான். இந்த கடன்லேருந்து முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, புதிய தொடக்கத்தை ஆண்டவர் தருவார். எதெல்லாம் நீங்கள் லாக் ஆகிட்டீங்க, திருமண காரியத்தில் சிலர் என்ன செய்வாங்கன்னா, தேவையில்லாத குடும்பத்தில் போய் என்ன செஞ்சிட்டோம், தலை கொடுத்துட்டோமே, இனிமேல் அவ்வளவுதான், இந்த குடும்பத்தில் நம்ம எப்படி வாழ போகிறோமோ, இதுதான் முடிவு என்று சொல்லி சிலர் மரணத்துக்கு நேராக கூட, தற்கொலைக்கு நேராக கூட, இனிமேல் வாழ்ந்து என்ன கிடைச்சது, ஒரு சந்தோஷம் இல்லையே, ஒரு மகிழ்ச்சியும் இல்லையே, இனிமேல் வாழ்வதை விட சாவதே மேல் என்று சொல்லி தவறான முடிவுக்கு கூட என்ன செய்வார்கள், அவர்கள் என்ன தூண்டப்படுவார்கள். இது பிசாசுடைய தந்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரனே, நீ கூட உன்னுடைய வாழ்க்கையில் விரக்தியோடு கூட இருக்கிறாயோ, இது முடிவல்ல, இது புதிய தொடக்கம்னு என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 18வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், முந்தினவை நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். ஆண்டவர் 2 காரியத்தை சொல்கிறதை பார்க்க முடிகிறது. நினைக்க வேண்டாங்கிறாரு, சிந்திக்க வேண்டாம்ங்கிறாரு. எதை நினைக்க வேண்டாம்? முந்தினவைகளை, பழைய நிலைமைகளை, பழைய வாழ்க்கைகளை, சில மனிதன் பேசின வார்த்தைகளை, சில சம்பவங்களை, நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் நடந்த காரியத்தை நீ நினைக்காத. பூர்வமானவைகள், ஆரம்பத்தில் சிலர் சொல்லுவாங்க 1947 இப்படி நடந்துச்சு, அந்த காலத்தில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பூர்வமானவைகளை நீ சிந்திச்சுக்கிட்டே இருக்காத. உன் சிந்தை மண்டலத்திலேருந்து முதலாவது வெளியே வா. நீ நினைக்கிற தவறான காரியத்தை நினைச்சுக்கிட்டே இருக்குது, அதுலேருந்து வெளியே வா. இது ஒரு பிசாசுடைய தந்திரம். பிசாசு உன்னை எப்படிப்பட்ட ரீதியில் கட்டி வைத்திருக்கிறான், உன் சிந்த மண்டலத்தோடு போராடுகிறான், உன் நினைவை என்ன செய்கிறான், அப்படிப்பட்ட நினைவோடு கூட உன்னை இருக்க வச்சு உன்னை சோர்வடைய வச்சிருக்கிறான், உன்னை தடை செய்து வைத்திருக்கிறான், உன் வேகத்தை குறைச்சி வச்சிருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 43 அதிகாரம் 19வது வசனத்தில், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது என்ன செய்யும், தோன்றும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இப்பொழுதே தோன்றுகிறது. சகோதரனே, சகோதரியே, நீ யாராயிருந்தாலும் சரி, உன்னை நோக்கி தான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. உனக்காக ஒரு புதிய வழிகளை திறக்கிறார், உனக்காக ஒரு புதிய பாதையை திறக்கிறார். அது இப்பொழுதே தோன்றுகிறது. இது முடிவல்ல. இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தோற்று போனது போல, தலை குனிந்தது போல, அவமானப்பட்டது போல, அவமதிக்கப்பட்டது போல, ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு நினைத்து உங்கள் வாழ்க்கையில் விரட்டோடு இருக்கிற, இது முடிவல்ல. உனக்கண்டு ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவர் தர ஆயத்தமாக இருக்கிறார். அவர் நம்முடைய தேவன் அல்லவா? ஏதோ உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்னது போல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உன் சுக வாழ்வு உனக்கு துளிர் விடுகிறது. உனக்குன்னு ஒரு புதிய காரியத்தை செய்கிறார், உனக்கென்று ஒரு புதிய ஆரம்பத்தை செய்கிறார். எனவே அவரிடத்தில் திரும்புங்க. உங்கள் நம்பிக்கை அவரிடத்தில் வரட்டும், உங்கள் விசுவாசம் அவரிடத்தில் வரட்டும். அவரை நம்பி நீங்கள் காத்திருங்கள். இப்பொழுதே உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் எதெல்லாம் விரக்தியோடு இருக்கிறார்களோ, இது முடிவல்ல, ஒரு புதிய தொடக்கம் என்று சொன்னீரே. இப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏசாயா 43 வசனம் 18, 19 படியே ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், நன்மை அனுபவிக்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.